காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார்சத்திரத்தில் தவேக தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு கூட்டம் சற்று நேரத்தில் நடைபெறவுள்ளது. இது தொடர்பாக நமது செய்தியாளர் சந்தோஷிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். சந்தோஷ், வணக்கம். இன்னும் சற்று நேரத்தில் இந்த கூட்டம் நடைபெற இருக்கிறது. இது குறித்த முழு விவரங்கள். வணக்கம் நவீனா. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் நேரடியாக காஞ்சிபுரம் மக்களை சந்திக்கக்கூடிய உள்ளரங்கு மக்கள் சந்திப்பு நிகழ்வு என்பது தற்போது இன்னும் சற்று நேரத்தில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுங்குவார் சத்திரம் உள்ள தனியார் நட்சத்திர கல்லூரியில் நடைபெற இருக்கிறது. குறிப்பாக இந்த கல்லூரியில் 2000 மக்களுக்கு மட்டுமே அனுமதி என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கான அந்த QR குறியீட்டுடன் கூடிய அடையாள அட்டை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடையாள அட்டை வைத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டுமே அனுமதி என்பதும் வழங்கப்பட இருக்கிறது. கரூர் சம்பவத்திற்கு பிறகாக மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்பதால் இங்கு இந்த சந்திப்பு என்பது பெரும் ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக கரூர் மாவட்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து மக்களிடையே நேரடியாக விஜய் சந்தித்து பேச இருக்கிறார். அவர்களிடம் இந்த பிரச்சனை குறித்தும் கேட்டறிய இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாமல் வெளி மாவட்டங்கள் மற்றும் நிர்வாகிகள் யாருக்கும் அனுமதி கிடையாது என்று தலைமை கழகம் ஒரு உத்தரவு என்பதையும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இதற்காகவே, அதாவது கரூர் சம்பவத்திற்கு பிறகாக கூட்ட நெரிசலை சமாளிப்பதற்காகவும் அதே போல பிரச்சனைகளில் இருந்து விடுபடவும் தொண்டர் அணி ஒரு அணி என்பதனை உருவாக்கப்பட்டிருந்தது. இந்த அணியை பொறுத்த வரையிலுமே ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் மூலமாக இந்த குழு அவர்களுக்கு முழுமையான பயிற்சி என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அணியையும் இன்று விஜய் நேரடியாக சந்தித்து ஆலோசனை வழங்க இருப்பதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் மக்கள், அதாவது நிகழ்ச்சியில் பங்கேற்கக்கூடிய மக்களுக்கு அந்த அடையாள அட்டையை காண்பித்து பாதுகாவலர்கள் உள்ளே அனுப்பப்பட்டு வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் வேறு யாரும் உள்ளே நுழையாத வகையில் கல்லூரியை சுற்றி, அதாவது இந்த வளாகத்தை சுற்றியும் இரும்பு தடுப்புகள் என்பதும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாகவே மக்கள் சந்திப்பிற்கான பல திட்டங்களை தமிழக வெற்றி கழகம் எடுக்கப்பட்டிருந்த நிலையில் அனுமதி மறுக்கப்பட்டது காரணமாக இந்த பகுதியில் தற்போது இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு திட்டம் என்பதனையும் எடுத்திருக்கின்றனர். தொடர்ச்சியாக தற்போது கரூர் மக்களை சந்திப்பதற்கு பிறகாக இந்த கூட்டம் நடைபெறும் என்பதாலும் பெரும் எதிர்பார்ப்பு என்பதும் எழப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த பகுதியை சுற்றியுமே ஒரு 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தொடர்ச்சியாக பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். மக்கள்கள் உள்ளே செல்வதற்கான அனுமதி என்பது தற்போது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கான பாதுகாப்பு என்பது முக்கியம் என்றும் கழகத்தின் சார்பில் தெரிவித்திருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கான பாதுகாப்பு என்பது மிக முக்கியமாக கருதப்பட்டு வருவதால் குழந்தைகளை அழைத்து வருபவர்களுக்கு அனுமதி கிடையாது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்து இருக்கின்றனர். சற்று நேரத்திற்கு முன்பாக கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்கள் ஆனந்த் அவர்கள் வெளியே இந்த மக்களை உள்ளே வருவதற்கான அந்த அனுமதியும் அதே போல பாதுகாவலர்களுக்கு வழங்க வேண்டிய ஆலோசனை என்பதையும் தொடர்ச்சியாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த நெடுஞ்சாலை அருகிலேயே அமைந்திருக்கக்கூடிய கல்லூரி என்பதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாத வகையில் காவல்துறையினரும் தொடர்ச்சியாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சந்திப்பின் மூலமாக மக்களை சந்திக்கக்கூடிய விஜய் அவர்கள் நேரடியாக பல்வேறு விஷயங்கள் குறித்து மக்களிடையே கலந்தாலோசனை செய்வதற்கும் தயாராக இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த குழு உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய தொண்டரணியிடம் பேசப்பட்டு முகாமில், அதாவது ஒவ்வொரு மாவட்ட அளவிலான முகாம்கள் என்பதும் தொடர்ச்சியாக அமைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது நம்மிடையே இந்த மக்கள் சந்திப்பு நடக்கக்கூடிய நிகழ்வில் பங்கேற்பதற்காக தொடர்ச்சியாக வருகை தந்த வண்ணம் இருக்கின்றனர். அவர்களிடமும் ஒரு சில கேள்விகளையும் கேட்கலாம். ஆனா வணக்கம், நீங்க இந்த பகுதியிலிருந்து வரீங்க. இந்த பகுதியை பொறுத்த வரையிலுமே தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 35க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து பொதுமக்கள் வரவழைக்கப்பட்டிருக்கின்றனர். ஒவ்வொரு கிராமங்களில் இருந்தும் தொடர்ச்சியாக 10க்கும் மேற்பட்ட, அதாவது இதற்கு முன்பாகவே பரந்தூர் விமான நிலைய விவகாரத்தில் பொதுமக்களை சந்தித்திருந்த நிலையில் அவர்களுக்கான அந்த மக்களையும் சந்தித்து தற்போதைய கள நிலவரத்தை குறித்தும் விஜய் அவர்கள் பேச இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இந்த தொண்டரணியில் இருக்கக்கூடியவர்கள் மக்களுக்கான பாதுகாப்பு, அதாவது அடுத்த கட்டமாக கட்சியினுடைய அடுத்த கட்ட நிகழ்வுகள் குறித்தும் தொடர்ச்சியாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசப்பட இருக்கின்றனர். அதனால் இந்த ஒரு கூட்டம் என்பது மிக முக்கியமானதாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. சந்திப்பிற்கு வரக்கூடிய மக்களிடையே கேட்டு பெறலாம். நீங்க எந்த பகுதியிலிருந்து வரீங்க? நாங்க தென்னேரி கிராமத்துல இருந்து வரோம். ஓகே, விஜயினுடைய மக்கள் சந்திப்பு இன்னைக்கு நடைபெற இருக்கு. கரூர் சம்பவத்திற்கு பிறகாக உங்களை மக்களை சந்திக்க இருக்கிறார். உங்க ஏரியால என்னென்ன மாதிரி பிரச்சனை இருக்கு, என்ன சொல்ல போறீங்க? அதாவது நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் திருப்பி நாங்கள் தளபதியை சந்திக்கிறோம். அவருக்கு திருப்பி கல அரசியலுக்குள்ளே திருப்பி வந்திருக்காரு.
அதை நினைக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அது வந்து மாற்றம் தேவைன்னு தேடி இருக்கோம். அதனால் நாங்கள் தளபதியை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். உங்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மட்டுமே முக்கியமான பிரச்சனைகள்னா என்னென்ன இருக்குது? இதுக்கு முன்னாடியே நிர்வாகிகள் உங்களிடம் வந்து பேசியிருக்காங்களா? அந்த பிரச்சனைகள் குறித்து அவங்களிடம் சொல்லியிருக்கீங்களா? இன்னைக்கு விஜய் அவர்களை நேரடியாக சந்தித்து பேச போகிறீங்க, எந்த மாதிரியான பிரச்சனைகளை முன்வைக்க இருக்கீங்க? காஞ்சிபுரத்தை பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு தேவையான அடிப்படை பிரச்சனைகளே இங்கே நிறைய இருக்குண்ணா. ரோடு வசதி இல்லை, வீட்டு வசதி இல்லைன்ற நிறைய அடிப்படை பிரச்சனைகளே நம்ம இங்கே அதுக்காக முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம். நாங்கள் தளபதிக்கிட்ட வந்து நல்ல ஒரு என்ன ஒரு எதிர்பார்க்கறோன்னா ஒரு நல்ல ஆட்சியாக எதிர்பார்க்குறோம். அதுக்காக நாங்கள் தளபதியை தேடி வந்துருக்கோம். இந்த பகுதியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் எப்படி இருக்குது? எந்த மாதிரியான அனுமதிகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு? குடும்பத்தில் இருக்கிறவங்களும் வரலான்னு சொல்லியிருக்காங்க, முக்கியமாக குழந்தைகளை கூட்டிகிட்டு வரவங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு பாதுகாப்பு கருதி. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் நடக்கிற விஷயன்றதுனால பாதுகாப்பு வந்து ரொம்ப பலமாக பண்ணியிருக்காங்க. பாஸ் இருந்தால் மட்டும்தான் அனுமதின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. 2000 பேர் தான் அனுமதி சொல்லியிருக்காங்க. அதனால் பாதுகாப்பு எல்லாமே பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்கன்ற ஒரு நம்பிக்கை. தொடர்ச்சியாக இங்கு வந்திருக்கக்கூடிய மக்கள்களும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், அதாவது சாலை வசதி, குடிநீர் வசதி, வீடுகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் பகுதியில் குறைபாடுகள் இருப்பதாகவும் அதனை சரி செய்து கொடுப்பதற்காக பல்வேறு வகையில் அதிகாரிகளை நாடிய போதும் அவர்களுக்கான ஒரு தீர்வு கிடைக்கவில்லை என்பதையும் தெரிவித்திருக்கின்றனர். அதனையும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அவர்களை சந்திக்கும் போது நேரடியாக அவர்களிடம் சொல்வதற்கான ஒரு வாய்ப்பு அமைவதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் நேரடியாக வந்து இங்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 2000 மக்களையும் சந்திக்க இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தொண்டர் அணியில் இருக்கக்கூடியவர்களையும் சந்தித்து அடுத்த கட்டமாக மக்கள் சந்திப்பு நடைபெறக்கூடிய மாவட்டங்களில் இந்த முகாம்கள் இடுவதற்கான திட்டம் என்பதும் தீட்டப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கான ஆலோசனை என்பது கொடுக்கப்பட இருப்பதாகவும் தகவல்கள் கிடைத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. நவீனா, களத்தில் இருந்து தகவல் அளித்தமைக்கு நன்றி சந்தோஷ். தமிழ் செய்தி தொலைக்காட்சி வரலாற்றில் முதன்முறையாக சட்டமன்றம், அரசியல், நிர்வாகம், ஆன்மீகம், தமிழ், கலாச்சாரம், தேச பாதுகாப்பு, அதிரடியான கேள்விகள், அசர வைக்கும் பதில்கள், தமிழக ஆளுநர் RN ரவி பங்கேற்கும் சிறப்பு நேர்காணல் நமது தமிழ் ஜனம் தொலைக்காட்சியில் விரைவில். சென்னையோட நெக்ஸ்ட் பிகஸ்ட் ரியல் எஸ்டேட் பூமிங் லொகேஷனான சென்னை பெங்களூர் ஹைவேல ஒரு பிளாட் வாங்கணும்னு பிளான் பண்றீங்களா? பூந்தமல்லியில 6000 per square feet, ஸ்ரீபெரும்புத்தூர்ல 4000 per square feetனு மார்க்கெட் பிரைஸ் இருக்கும்போது நம்ம G Squareல மட்டும்தான் half the price of ஸ்ரீபெரும்புத்தூர் and 1/3 the price of பூந்தமல்லியிலேயே உங்களுக்கு வில்லா பிளாட்ஸ் கிடைக்கும். Yes, launching G Square Etana Attandalam near Savitha Medical College. Early bird price of villa plots வெறும் 1790 per square feet, அதுவும் for first 15 bookings only. For bookings call 8939750009.